கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு கூட செய்தி வேலைக்கு வரவேற்கிறேன். பரலோக ராஜ்யம் இந்த தலைப்பின் கீழாக ஒரு சில வாரங்களாக நாம் படித்து வருகிறோம். பரலோக ராஜ்யம், அதே வேளையில் பாக்கியவான், 2 தலைப்புகள் நாம் பயன்படுத்தி ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் படித்திருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகள் ஆச்சரியமானவைகள், ஆழமானவைகள். ஏன் அவைகள் மிக சிறப்பானவைகள் என்று சொல்லி கவனிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு அவைகள் ஏற்றதாக இருக்கிறது. குறிப்பாக பரலோக ராஜ்யத்தினுடைய உபதேசம் நித்தியத்துக்குரியதான ஒரு உபதேசம். இது அநேகர் ஒருவேளை நினைக்கலாம், பரலோக ராஜ்யங்கிறது கற்பனையா? ஒருவேளை பரலோக ராஜ்யம் அப்படிங்கிறது ரியல் லைஃபுக்கு ஒத்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இட் இஸ் ரியல். தே திங்க் கிங்டம் ஆஃப் காட் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கற்பனையில் அப்படி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது உண்டு. ஆனால் இட் இஸ் ரியல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து போதித்தார். அதே போல் அவருடைய ஆசீர்வாதங்களை குறித்தும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம ஆசீர்வாதங்களை குறித்தும் படிக்கிறோம், பரலோக ராஜ்யத்தை குறித்தும் படிக்கிறோம். பரலோக ராஜ்யமே ஒரு ஆசீர்வாதம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தை குறித்து அவருடைய உபதேசத்தில் மிக அதிகமாய் சொல்லும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிக்க முடியும்? நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். மத்திய 5 மலை பிரசங்கத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு யார் யாரெல்லாம் தகுதியானவங்க, இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு வந்தோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்பெஷலாக பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று யோவான் பிரசங்கித்தாரதை பார்க்குறோம். பரலோக ராஜ்யம் இதோ உங்கள் மத்தியில் இருக்கிறது என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும்போது பரலோக ராஜ்யம் எங்கே இருக்குது? இப்போ உங்கள் மத்தியில் இருக்குதுன்னு சொன்னார். நிறைய பேருக்கு இதனுடைய விளக்கம் புரியல. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னா ஆண்டவர் வருவார், அவர் ராஜாவாக இருப்பார், அவர் ஆட்சி செய்வார், நம்ம எல்லாருமே அந்த ராஜ்யத்தில் இருப்போம். நிறைய பேர் அப்படி ஃபீல் பண்ணுறது உண்டு. பரலோக ராஜ்யம்னா பின்னால் வரப்போகிற ஒன்று, எதிர்காலத்தில் நம்ம பரலோக ராஜ்யத்தில் போய் அவரோடு கூட தங்கியிருக்கிறது, இதெல்லாம் நிஜமாங்க அப்படின்னு நிறைய பேர் அப்படி யோசித்து பரலோக ராஜ்யன்ற சப்ஜெக்டையே ஏதோ ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிவிடுவோம், அப்படி ஒதுக்கி வச்சுட்டு போயிடும். நமக்கு அது புரியல. பரலோக ராஜ்யம்னா என்ன, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ட்ராகிறதுனா என்ன, பரலோக ராஜ்யத்தை பற்றி ரகசியம் என்ன இருக்குது, இது நிறைய பேர் புரியாமல் ஒரு புதிராக வச்சுருக்கிறதுனால டுடே we are going to take up இன்னொரு வார்த்தை. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கும் பரலோக ராஜ்யம் இப்பொழுது உங்கள் மத்தியில் இருக்கிறது, உங்கள் நடுவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவராக சொன்னார். உங்கள் நடுவில் இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே ஒருத்தனை பிரவேசிக்க பண்ணுவதற்கு கர்த்தர் ஒரு புதிய திட்டத்தை, புதிய வார்த்தையை அறிமுகப்படுத்தினார். இஸ்ரவேல் மக்கள், குறிப்பாக அங்கிருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்த எல்லாருக்கும் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, நீங்கள் வாங்க பிரவேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே ஒருவன் பிரவேசிப்பதற்கும் அந்த பரலோக ராஜ்யத்தில் வாழுவதற்கும் அடிப்படையான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலே தேவன் வச்சிருந்தார். அது என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கொண்டு வந்த மிக உன்னதமான ஆசீர்வாதங்கள். அவருடைய டீச்சிங்கெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸோ ஒண்டர்ஃபுல். அவருடைய டீச்சிங் சூப்பராக இருந்துச்சு. அநேகருக்கு சத்தியத்தை அவர் எடுத்து சொன்னார், எல்லாம் ரைட். பட் நவ் நியூலி தேர் வாஸ் அ வேர்ட், ஒரு புதிய வார்த்தையை, பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தினுடைய ஒரு வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அது என்ன? சபை. பரலோக ராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தையில், ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையில் நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்குறப்போ he want to bless us with one word, it is called church. சர்ச் அப்படிங்கிற வார்த்தை ஆதியாகமத்திலேருந்து மல்கியா புஸ்தகம் வரைக்கும் எங்கேயுமே நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்க முடியாது சர்ச் அப்படிங்கிற வார்த்தை. காங்கிரிகேஷன், கூடி வரக்கூடிய மக்கள் கூட்டத்துக்கு இந்த வார்த்தை பயன்படுது. பட் இட் இஸ் நாட் கால்ட் சர்ச். காங்கிரிகேஷன் சொல்லப்படும். சர்ச்சுக்கும் காங்கிரிகேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சர்ச் அப்படிங்கிற வார்த்தை சபை, திருச்சபை. இந்த திருச்சபைங்கிற வார்த்தையை டிசைபிள்ஸ், ஒருவேளை சீடர்கள் கேள்விப்பட்டதே கிடையாது, யூதர்களும் கேள்விப்பட்டதே கிடையாது. சர்ச் அப்படிங்கிற ஒரு புது வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனோவேட் பண்ணி சொல்கிறார். நான் என்ன செய்ய போகிறேன்? பரலோக ராஜ்யம் உங்கள் மத்தியில் இருப்பதற்கு நான் சபையை கட்டப்போகிறேன். இதோ நான் சபையை உண்டாக்கப் போகிறேன்.
சர்ச் அப்படிங்கிற வார்த்தை ஒரு நம்மெல்லாம் இப்போ சர்ச்சில் இருக்கிறதுனால சர்ச்சுங்கிற வார்த்தை நமக்கு ஒரு புதுசு அப்படி கிடையாது. ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படும் பழைய ஏற்பாடு முழுக்க சர்ச்சுங்கிற வார்த்தையே கிடையாது. அந்த திட்டமே மனுஷனுக்கு தெரியாது. வாட் இஸ் சர்ச்? சர்ச்னா என்ன? ஒரு அழகான டெஃபினேஷன் சொல்ல போகிறோம். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம், உலகத்திலிருந்து வேறுபரிக்கப்பட்ட ஒரு கூட்டம். இந்த சர்ச் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால் பரலோக ராஜ்யம், ஆசீர்வாதம் இவை எல்லாம் அதற்குள்ளாகவே அடங்கியிருக்க போகுது. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ட்ராகும்போது ஒரு மனுஷன் சொல்கிறாரு, ஐ எம் கோயிங் டு பிளஸ் யூ. என்ன பிளஸ்ஸிங் அது? அநேகருடைய வாழ்க்கையில் பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன பார்க்குறோம்? என்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நான் ஏதோ ஒரு தகுதியை அடைவது, ஒரு உயர்வை அடைவது, மிகப்பெரிய பொருட்களை அடைந்து கொள்வது ஆசீர்வாதம் நினைக்கிறோம். பட் பரலோக ராஜ்யத்தினுடைய பிளஸ்ஸிங் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் இன் சர்ச். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் இருக்கிற வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். எல்லா பட்டணிலிருந்து வந்த மக்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்பொழுது பிலிப்பு, செசரியாவின் திசைகளிலிருந்து வந்தாங்க. தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யாருன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டார். அதற்கு அவங்க ஒரு சிலர் உங்களை யோவான் ஸ்நானகன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் எரேமியான்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் உங்களை எலியான்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் உங்களை தீர்க்கதரிசியில் ஒருத்தர்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சீமோன் பேதுரு சொல்கிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துன்னு சொன்னான். மெனி கேம், நிறைய பேர் வந்தாங்க, இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளை கேட்டாங்க, இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்களை கேட்டாங்க, இயேசு கிறிஸ்துனுடைய அதிசயங்களை பார்த்தாங்க, அற்புதங்களை அனுபவிச்சாங்க, எல்லாமே இருந்துச்சு. வாட் தே தாட் ஆஃப் கிரைஸ்ட்? கிறிஸ்துவானவர் ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறார். என்ன சுவிசேஷம் அது? ராஜ்யத்தின் சுவிசேஷம், பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், நீங்கள் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் பாவத்திற்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோக ராஜ்யம் இது இப்படித்தான் இருக்கும், எல்லாம் பிரசங்கித்தார். பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிளில் தான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்க. ஒருத்தர் அவர் பேசுறதை பார்த்தா எரேமியா மாதிரியே பேசுகிறார். அதிசயம் அற்புதத்தெல்லாம் செய்கிறத பார்த்தா யார் மாதிரி செய்கிறாரு? எலியா மாதிரி செய்கிறார். இவர் ரொம்ப போல்டாக பேசுறதை பார்த்தா யோவான மாதிரியே பேசுகிறார் அவர். இதெல்லாம் மனுஷங்க அவ்வளோதான் காம்ப்ரஹெண்ட் பண்ணாங்க. பட் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ட்ரான ஒரு சிலர், நம்ம போன 2-3 வாரமாக படிச்சுட்டு வரோம், எல்லாம் பிரசங்கம் கேட்டாங்க. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்காக என்ட்ராகி வந்தவங்க, அவரை பின்பற்றினவங்க, நீ பரலோக ராஜ்யத்தில் போகணுமா, என்னை பின்பற்றி வா. பின்பற்றி வந்தவங்க கிட்ட கேட்குறாரு, எல்லாரும் என்னை பார்த்து என்ன நினைக்கிறாங்க? ஒரு சிலர் இப்படிலாம் நினைக்கிறாங்க ஆண்டவரே, அப்போ நீங்கள் என்னை யாருன்னு நினைக்கிறீங்க? அப்போ பேதுருடைய ஆன்சர் வாஸ் அக்யூரேட், வாஸ் ரைட். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து. ஜீசஸ் அப்ரிஷியேட்டட் ஹிம் லைக் எனிதிங். இயேசுவானவர் அவனை பார்த்து, நீ பாக்கியவான்பா. இந்த வார்த்தையை பாருங்க. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யூ ஆர் பிளஸ்ஸட். கவனிக்கிறீங்களா? நம்ம பரலோக ராஜ்யம், பாக்கியவான், 2 தலைப்பு என்ன பண்ணியிருக்கிறோம், இப்போது மெர்ஜ் பண்ணி பார்க்குறோம். ஸோ 2 தலைப்பாக படிச்சுட்டு வந்தோம், 2த்தையும் இப்போ இணைச்சி படிக்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ட்ராகிறது, பரலோக ராஜ்யம் இது உங்கள் மத்தியில் இருக்குது, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும், மனம் திரும்புங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விசுவாசிங்க, ஞானஸ்நானம் எடுத்துக்குங்க, நீங்கள் என்னை பின்பற்றி வாங்க. பின்பற்றி வந்த கூட்டத்துக்கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, என்னை நீங்கள் யாருன்னு பார்க்குறீங்க? சி ரைட் வே டு லுக் அட் ஜீசஸ். சரி, நிறைய பேர் யோவானை பார்த்துட்டு நினச்சாங்க இவன் தான் கிறிஸ்துவோ அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா அவன் கிறிஸ்துவை போலவே அவனுடைய செயல்பாடுகள் இருந்துச்சு, அவனுடைய பேச்சு, அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம்
ஓ வரக்கூடிய கிறிஸ்து இவர் தானோ அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் நினச்சாங்க. நம்ம லைஃப்லாம் ஒரு சில நேரத்தில் அப்படிலாம் இருக்காது. நாம் தான் கிறிஸ்தவங்களா அப்படின்னு நம்மளை என்ன பண்ணோம், நீ கிறிஸ்தவனடா நீ அப்படின்னு கேட்பாங்க. ஓ கிறிஸ்துனா இப்படி தான் இருப்பாரோ அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இவெல்லாம் கிறிஸ்தவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. யோவானை பார்த்து நிறைய பேர் அப்படி ஃபீல் பண்ணாங்க. அப்போது பொதுவாகவே கவனிச்சு பாருங்கள், அது யோவானை பார்த்து நிறைய பேர் யோசித்தது என்னென்ன அப்படின்னா, எலியா வந்துட்டானோ அப்படின்னு நிறைய பேர் யோசித்துருக்காங்க. யோவானை பார்த்து கிறிஸ்துவன்னு யோசித்துருக்குறாங்க. ஆனால் அவன் சொன்னான், நான் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்ல. நான் யார் தெரியுமா? நான் வெறும் சத்தம். நான் வெறும் சத்தம், அவ்வளோதான். எனக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது என்ன தெரியுமா, நான் ப்ராஃபெட், நான் பிஷப், நான் பாஸ்டர். ஒருத்தர் சபையில் ஒரு கூடுகையில் ஒரு 10 பாஸ்டர்ஸ் அந்த இடத்துல இருந்தோம். எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஐ எம் ஸ்டீஃபன், நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன், இந்த சபையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணேன். போனால் ஒருத்தர் ஐ எம் பாஸ்டர் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னார். எல்லாம் முடிஞ்சு சீனியர் பாஸ்டர் கூப்பிட்டார். பாஸ்டர்னு நீ சொல்லிக்க கூடாது. பாஸ்டர் யாருன்னு கூப்பிடணும்? அடுத்தவங்க தான் உன்னை பார்த்து கூப்பிடணும். நீ நான் பாஸ்டர். பாஸ்டருங்கிறது நான் இருக்கக்கூடிய நிலையை பார்த்து ஒருத்தர் என்னை பார்த்து கூப்பிடுறது. நான் சொல்லிக்கூடாது நான் தான் பாஸ்டர், நான் தான் ரெவரண்ட்டு, நான் தான் பிஷப்பு, நான் தான் தீர்க்கதரிசி. யாராவது அப்படி சொன்னாங்கன்னா அவங்க பொய் அப்படின்னு அர்த்தம். அவங்க நடத்தையை பார்த்து என்ன பண்ணணும், அவங்க தான் பாஸ்டரு, அவங்க தான் இப்படி ஊழியக்காரங்க அப்படி சொல்லணும். ஸோ யோவான் ஸ்நானகனை பார்த்து நிறைய பேர் நீ தான் கிறிஸ்துவான்னு கேட்டாங்க, நீங்கள் தீர்க்கதரிசின்னு கேட்டாங்க, எலியாவான்னு கேட்டாங்க. அவன் எதுக்குமே இல்லை இல்லை இல்லை, நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக இருக்கிறேன்னு ஏசாயா தீர்க்கதரிசி அந்த சொன்ன அந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவன் அப்படி சொன்னான். அவனுடைய வாயிலிருந்து வந்துச்சு நான் வேறும் சத்தம். சேமே இப்போது இயேசு கிறிஸ்துக்கிட்ட நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ என்ன புரிஞ்சு வச்சுருந்தாங்க, இவர் யோவான் ஸ்நானனாக இருப்பாரோ, எரேமியாவாக இருப்பாரோ, எலியாவாக இருப்பாரோ அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. பட் தே தாட், அவங்களுடைய பார்வையெல்லாம் வெளிப்பிரகாரமாக இருந்துச்சு. அவங்க எல்லோரும் அப்படி பண்ணாங்க. நெருக்கமாக இருந்த 12 பேர், அவங்க 12 பேரில் ஆண்டவர் பார்த்து கேட்குறாரு, நீங்கள் என்னை யார் நினைக்கிறீங்க? ரைட்லி அட்ரஸ்ட், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பேதுரு சொன்ன மாத்திரம் சொன்னார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், யூ ஆர் பிளஸட் மேன். ஏன் தெரியுமா? ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் ஒன்றான மெய் தேவனுமாகிய அவரை அறிகிற அந்த அறிவு தான் நித்திய ஜீவன். யோவான் 17:3 நம்ம வாசிக்கிறோம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். அவர் அறிகிறது தான் நித்திய ஜீவன். இப்போ இயேசு கிறிஸ்து யார்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிந்திருக்கிற இந்த அறிவு ஒருவனுக்கு வருகிறது என்று சொன்னால் he is a blessed man. சரி, நான் உங்களுக்கு கேட்குறேன், இயேசு மெய்யான தேவன், இயேசு ஒருவரே ஒருவனுடைய பாவங்களை மன்னிக்க தகுதியானவர். அவர் இந்த உலகத்துக்கு மனிதனாய் வந்து ஒரு மனிதனுடைய பாவத்திற்காய் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்திருக்கிறார், திரும்பவும் வருவார். இந்த அறிவு, இந்த சத்தியம் எல்லாம் இந்த உலகத்தில் எந்த வழியாக போக வேண்டும்? இனிமே ரெவலேஷன் ஃப்ரம் வேர் இட் வில் கம். யூனோ, எத்தனையோ வழிகளை கர்த்தர் கையாண்டார் உலகத்துக்கு செய்திகளை சொல்லுவதற்கு. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் கடைசி காலத்தில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். இந்த கடைசி காலத்தில் ரெவலேஷன் ஹவ் வுட் இட் கம், எப்படி வரும்? எபேசியர் நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம்.
9வது வசனம் 10வது வசனம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. ரகசியமெல்லாம் இந்த உலகத்தில் வெளியே வரப்போகிற வழி எதுன்னு கேட்டிங்கன்னா அது சர்ச், சபை மூலமாக தான் வரப்போகுது. அப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே ஒருத்தர் என்ட்ரு ஆகணும்னு சொன்னால் he must be there as a part of church. கவனிங்க, சபையில் பங்கெடுக்காத ஒருவன் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக போகிறதில்லை. How great it is. ஒரு புது வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் சொல்கிறார். நீ பாக்கியவான் பேதுரு, நான் ஒன்று சொல்கிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மீது நான் சபையை கட்டுவேன். அதான் 16வது இந்த மத்தேயு 16 18வது வசனம் பாருங்கள். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. Simon Peter, you are called Patras. பட்டாஸ் இல்லை, பெட்ராஸ் அப்படின்னு சொன்னோம்னா சின்ன கல். திரும்பி சொல்கிறாரு, இந்த கல்லின் மேல், இந்த கன்மலையின் மேலே நான் சபையை கட்டுவேன். இயேசு, அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, கன்மலை. கன்மலை என்றால் பாறை என்று அர்த்தம். கல் வேற, பாறை வேற. பேதுருக்கு பேர் கல், சின்ன கல். ஆனால் கன்மலை, ராக், பாறை. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் சபையை கட்டுவேன். ஐ எம் பர்சனலி இன்வால்வ் இன் பில்டிங் சர்ச். நான் சபையை கட்டுவேன். சபைன்றது என்ன? நம்ம சபையை பற்றி படிக்கணும்னா நம்ம நிருப பகுதியில் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அதுக்கு தலையாக இருக்கிறாரு. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிலாம் அதுக்கு அஸ்திபாரமாக இருக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒவ்வொரு கல்லாக வச்சு நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? கட்டப்பட்டிருக்கிறோம். ரைட். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் சபையை கட்டுவேன். இந்த சபையினுடைய அஸ்திபாரம் எதில் இருக்கும்? இந்த கல்லின் மேலே இருக்கும். எந்த கல்? கல்லுனா இயேசு கிறிஸ்து பெரிய பாறை, அதுக்கு மேலே சர்ச்சு கட்டியிருக்கிறாரா? இல்லை. இயேசு கிறிஸ்து கண்மலைன்னு சொல்கிற விஷயம்னா இட்ஸ் அபவுட் ட்ரூத், சத்தியம். இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமாக இருக்கிறார். அவர் தான் சத்தியம், அவர் தான் ட்ரூத். அந்த ட்ரூத் என்னது? நித்தியமாக நிஜமாக இருக்கிற ட்ரூத். அது மேலே தான் சபை கட்டப்படும். சபை இன்றைக்கி நிறைய பேர் எதில் நம்ம கட்டி வச்சுக்கிறாங்க? பொய் மேலே கட்டி வச்சுக்கிறாங்க. நிறைய சர்ச் அப்படி தான் கட்டியிருக்குது. இது கிடையாது, சத்தியத்தின் மேலே கட்டப்படுறது கிடையாது. பாஸ்டர் மேலே கட்டப்பட்டிருக்கும், பொய்யான அற்புதங்கள் அடையாளங்கள் மேலே கட்டப்பட்டிருக்கும். சபை அது கிடையாது. சபைனா எது தெரியுமா? இட் ஹாஸ் டு பி வித் ட்ரூத். சர்ச் அப்படிங்கிறது சத்தியத்தின் மேலே கட்டப்பட்டதாக இருக்கணும். ஆழமான சத்தியம், நித்தியத்துக்குரிய சத்தியம், உலகத்துக்குரிய சத்தியம் இல்லை. உலகத்தில் நாம் எப்படிலாம் வாழணுமோ அதுக்கு ஏதோ போலியான ஒரு மாதிரி மக்களை கவரக்கூடிய வார்த்தைகளை பேசி கட்டுற சர்ச் இல்லை. சர்ச் வில் ப்ரமோட் சம்படி டு ஹெவன். சபை என்பது தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் மனிதனுக்கு. ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேருவதற்கு, இந்த பரலோக ராஜ்யத்தை இங்கவே அவன் அனுபவிப்பதற்கு, அதனுடைய சாயலை அனுபவிப்பதற்கு இருக்கக்கூடிய பரலோகத்தினுடைய சாயலாக இருக்கக்கூடிய இடம் தான் எது? சர்ச். நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க போகிறீங்க, அதனுடைய நெஜத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதே போல் சாயலாக இருக்கிற ஒரு இடம் எது? சர்ச். ஆனால் இன்றைக்கி சர்ச் அப்படியே இருக்குது. சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்க வேண்டியவர்கள் விசுவாசிகள், சபை மூப்பர்கள், போதகர்கள். பேதுரு, பரலோகத்தினுடைய திறவுகோலை நான் உனக்கு என்ன பண்ணுறேன்? உன் கையில் நான் கொடுக்குறேன். 19வது வசனம் பாருங்க. பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் யார் கையில் கொடுக்குறியோ அவன் என்ன பண்ணுவான்? அந்த சாவி எடுத்துன்னு வந்து அங்கே திறந்துன்னு உள்ளே வந்துடுவான். சர்ச் கிட்ட என்ன கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு?
பரலோகத்தினுடைய சாவியை நான் கொடுக்குறேன். இப்போ தங்க சாவி திட்டம்னு ஒன்று வச்சுருந்தாங்க இந்த வசனத்தை வச்சுட்டு. அப்படின்னா என்ன, 5 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குன்னு பரலோக சாவி தங்க சாவி திட்டத்தில் உங்களுக்கு ஒரு சாவி கொடுக்கப்படும். அது ஜபகோபுரத்தினுடைய ஒரு அறையினுடைய சாவி. நீங்கள் போய் திறந்து எப்போ வேணால் ஜெபம் பண்ணிக்கலாம். சரியா? இயேசு கிறிஸ்து அதையா சொன்னார். யாரெல்லாம் பரலோகம் பண்ணுமோ 5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு சாவி வாங்கணும். அந்த காலத்தில் பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கின மாதிரி ஊரை ஏமாத்துற வேலை இது. காணிக்கைக்காக மக்களை கொள்ளையடிக்கிற திட்டம் இது. இயேசு கிறிஸ்து அதை சொல்லலை. ஒருவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதற்கு ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்துகிற இடம் தான் எது? அந்த சபை. சபையை யார் கட்ட போறா? இயேசு கிறிஸ்து கட்டப் போகிறார். அதற்கு அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொள்ள போகிறார். அதுக்குள்ளே யாரெல்லாம் வரப்போகிறாங்க? இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாரும் அந்த சபைக்குள்ளே வரப்போகிறாங்க. அப்போ சர்ச் என்ன பண்ண போகுது? சத்தியத்தை போதிக்க போகிறது. அந்த சர்ச்சுக்காக என்ன செய்ய போகிறார்? கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின பலத்தை கொடுக்க போகிறார். பரிசுத்தாவினர் எல்லா காலத்திலும் இருந்தார். ஆனால் சர்ச்சில் இணைக்கப்பட போகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க போகிறார். இதோ நான் என்ன செய்ய போகிறேன், நீங்கள் இந்த உலகத்தில் பரலோக ராஜ்யத்தின் புத்திரராய் ஜீவிப்பதற்கு நான் பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். நிச்சயமாக அது தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறார். அதை நான் அனுப்புவேன். நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. முதல் திருச்சபை கட்டப்பட்டுச்சு. அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம் 2ஆவது அதிகாரத்தை கவனித்து பார்த்தோம்னா முதல் திருச்சபை உருவாக்கப்பட்டுச்சு. இந்த முதல் திருச்சபையினுடைய மெம்பர்ஸ் 120 பேர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ண மாதிரியே உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இங்கே சொல்லும் பொழுதே பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. என்ன? சபையை நான் கட்டுவேன். தேர் இஸ் எ சேலஞ்ச். சபை வளர விடாமல் அநேக சக்திகள் அதை மேற்கொள்ள முயற்சி பண்ணும். ஒரு மனிதனும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே உள்ள வராதபடிக்கு அவனை பின்மாற்றத்தில் இழுப்பதற்கு அநேக சக்திகள் இருக்கும். ஆனால் அவங்க மேற்கொள்ள முடியாது. நான் திறவுகோலை கொடுக்குறேன். நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் அதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்க முடியும். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சொன்ன வாக்குத்தத்தம். அதான் அவர் ப்ரீச் பண்ணார், அவர் சொல்லி கொடுத்தார். அப்போ சர்ச் அப்படிங்கிறது என்ன? முதல் திருச்சபை பாருங்கள். ஃபஸ்ட்டு திருச்சபையில் 120 பேர். பரிசுத்தர் வந்தோடனே ஒரு 3000 பேர், 8000 பேர் இவங்கெல்லாம் கூண்டாங்க. அவங்களுக்கு சர்ச் பில்டிங்லாம் கிடையாது. இப்போ நம்ம உட்காந்துருக்கிற பார்த்தீங்களா, இந்த மாதிரி பில்டிங்லாம் கிடையாது. பட் தே ஆர் கால்டு சர்ச். சர்ச்னா என்ன கிடையாது, இந்த பில்டிங் சர்ச் கிடையாது. வி ஆர் த சர்ச். நாம் அதில் ஒரு கல், நாம் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்கிறார். நம்ம அது மேலே கட்டப்பட்டு அது மேலே வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் பரலோக ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள். இதுக்கு என்ன செய்யணும்? உண்மையாகவே சொல்லப்போனால் சர்ச் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம், நம்முடைய பாக்கியம். ஏன்னா இந்த சர்ச்சுங்கிறது யாரோ பாஸ்டர் கட்டல, யாரோ பாஸ்டர் உருவாக்குனது இல்லை, இது யாரோ ஊழியக்காரன் உருவாக்குனது இல்லை. யார் கட்டுறேன்னு சொன்னார்? இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சபையை கட்டுவேன், நான் அதுக்கு உங்களுக்கு பலத்தை கொடுப்பேன். நீங்கள் அதில் இணைஞ்சிருக்கிறதுக்கு அதனுடைய அஸ்திபாரம் எதில் இருக்கும்? சத்தியத்தின் மேலே இருக்கும். நித்தியமாக நீ வாழ்கிறதுக்கான சத்தியம் தான் சர்ச். உன்னை சத்தியத்துக்குள்ளே கொண்டு போகிற இடம் தான் சர்ச். வித்தை காட்டுற இடம் இல்லை சர்ச். உங்களை மயக்கிற இடம் இல்லை சர்ச். உங்களை திருப்திப்படுத்துகிற இடம் இல்லை சர்ச். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு அப்படியே உங்களை விரும்பினா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை செஞ்சு கொடுக்குற இடம் இல்லை சர்ச். நீங்கள் விருப்பப்பட்டால் வரலாம், விருப்பப்பட்டால் போகலாம், நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணிக்கலாம், அது இல்லை சர்ச். சர்ச் இஸ் a blessing from God. For what? It is the kingdom of God's plan. தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் திட்டத்தினுடைய ரகசியம் அது. இப்போ எல்லா செய்தியும் எது வழியாய் வருகிறது? சத்தியம் எல்லாம் சபையின் மூலமாயே வெளிப்பட வேண்டும். எங்கேயோ தூரத்தில் யாரோ ஒருத்தர் எங்கேயோ பேசிட்டு போகிறதில்லை. தேவன் சத்தியத்தை சபையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். நான் சமீபத்தில் ஒருத்தரை கேட்டேன், அவர் ரைட்டிங்கில் எழுதியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் தான் செய்தியை கொடுக்க முடியும். இது எழுதப்பட்ட எழுத்து
நீங்கள் எல்லாருமே இதை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை வச்சிருக்கிறார். அவன் பேர் ஏதோ லக்குவாம் பிலிப்போ. அவன் தான் இந்த உலகத்தில் இப்போது இயேசு கிறிஸ்துனுடைய சீடனாக இருந்து என்னது சுவிசேஷகராக இருந்து இன்றைக்கி அவன் தான் தீர்க்கதரிசி. அவன் சொல்கிறதான் கேட்கணும். இந்த பைபிள்லாம் யாரும் நம்பாதீங்க. ஐயோ, இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் தான் சத்தியமே இருக்கிறது. அதுதான் சபை கட்ட பண்ணணும். எந்த ஒரு மனுஷன் மேலேயும் இப்போ என்ன கிடையாது, சத்தியம் கிடையாது. நான் பேசணுன்னா இன்றைக்கி தயவு செய்து இந்த வார்த்தையை சத்தியத்தோடு ஒப்பிட்டு பார்த்து சரியாக தப்பான்னு நிதானிச்சுக்கணும். நான் சொந்த கதையை பேசணுன்னா, சோக கதையை பேசணுன்னா, இல்லை சத்தியத்தை தான் பேசணுன்னான்னு எல்லா பேசிக்கும் சத்தியம்தான். எந்த ஒரு மனுஷ கதை கிடையாது இது. அப்போது பிளெஸ்ஸிங் எங்கே இருக்குது? இந்த சத்தியம். அது என்ன, நானே படிச்சுக்க முடியுமா, நானே எடுத்துக்க முடியுமா? தனியாக ஒரு மனுஷன் அவனாக புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த சிஸ்டம் இல்லை. தேவன் அதுக்கு தான் யாரை கொடுத்துருக்கிறாரு? பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை திறவுகோலை திறந்து கொடுக்கறதுக்கு, எடுத்து கொடுக்கறதுக்கு, போதிக்கிறதுக்கு சபையை வைத்திருக்கிறார். சபைங்கிறது ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். எதுக்கு தெரியுமா? அவன் ஆத்துமா பரிசுத்தமாக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரு, பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறாரு, பரிசுத்த சபையை கொடுத்திருக்கிறாரு. ஒரு மனிதனுடைய பிளஸ்ஸிங்கில் ஸ்பெஷல் பிளஸ்ஸிங் இது 3 திங்க பாருங்க. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த திருச்சபை. இது 3ஐயும் கொடுத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தினுடைய புத்திரர்களுக்கு இது கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். இது மூலமாக தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து யார், அவருடைய சத்தியம் என்ன, அவருடைய சுவிசேஷம் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், எல்லாம் அந்த சபையின் மூலமாக கிடைக்கும் ஒரு மனுஷனுக்கு. See, we all are part of church. நீங்கள் நினைக்கிறீங்களா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லை, நான் பரலோக ராஜ்யத்தினுடைய எங்கே இருக்கிறேன், நான் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறேன்னா எங்கே இருக்கிறேன்? நிறைய பேர் சர்ச்சில் மெம்பராக இருப்பாங்க, சர்ச்சில் அங்கமாக இருக்க மாட்டாங்க. சரிங்களா? சர்ச்சுக்கு வருவாங்க போவாங்க, ஆனால் அதில் எப்படி தெரியுமா, பார்வையாளராக இருப்பாங்க, பங்கெடுக்கிறவர்களாக இருக்க மாட்டாங்க. சர்ச்சுக்கு ஆராதனைக்கு வருவாங்க, சர்ச்சாக இருக்க மாட்டாங்க. சர்ச்னா என்ன? கிறிஸ்துவினுடைய ஒரு அங்கம். நான் என் சரீரத்தில் கை தனியாக கால் தனியாக இயங்குமா? கிடையாது. அப்போ கிறிஸ்துவானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிறது தான் இந்த கை. அப்போ தலை நான் சொல்லதான் இந்த கை கேட்கும். இப்போ என் தலை சொல்லுது, இந்த கையை ஆட்டிகிட்டு இருக்கிறேன். என் கை மட்டும் தனியாக ஆடிச்சுன்னா அதுக்கு பேர் பேரலைஸ்ட். அது என்ன பண்ணது, இந்த சரீரத்தோடு இணைஞ்சிருக்காது. ஒன்றும் வேணாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் கையோ காலோ நடக்கலைன்னா என்ன செய்வீங்க? உடனே டாக்டரை பார்ப்பீங்க, சரி பண்ணிடுவீங்க. அப்போ சர்ச் அப்படிங்கிறது என்ன? இணைந்து உருவாக்கப்பட்டு, அதாவது பரிசுத்தமுள்ள கன்னிகையாக என்ன பண்ணப்படுது, இது உருவாக்கப்படுகிற இடம். அது கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு நான் ரெடி பண்ணக்கூடிய ஒரு இடம் இது. அப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? we are so blessed. கொரோனா காலகட்டத்தில் எல்லா சலூன் ஷாப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சலூன் கடையை என்ன பண்ணக்கூடாது, இயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கொரோனா பரவும். எல்லாரும் பார்த்தாங்க. திடீர்னு 1 மாதம் 2 மாதத்தில் பார்த்தோன்னா எல்லாம் முடியெல்லாம் பெருசாகி யாரும் கட் பண்ணாதே ஆளெல்லாம் தாடி மீசியமாக ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. பார்த்தாங்க. எல்லாருமே அவங்கவுங்க கத்திரிக்கோலை கையில் எடுத்துக்கினாங்க, அவங்கவுங்களாம் கட் பண்ணாங்க. 10 நாள் 15 நாள் கழித்து பார்த்தா, என்னடா அப்படி இருக்கிற, நானே வெட்டிக்கினேன், நீயே வெட்டு. சொல்லுங்களேன், கொரோனா காலம் வந்துருச்சு, அதனால் நீ வெட்டின, ஒரு முறை வெட்டினேன், அடுத்த முறை வெட்டுவியா? எப்போ கடை திறக்குன்னு பார்த்துன்னு இருப்பேன். எதுக்கு? நான் என்ன தான் வெட்டினாலும் என் முடி ஒழுங்காகாது. எங்கே போனால் தான் ஒழுங்காகும், அங்கே போனால் தான். நிறைய பேர் நினச்சினாங்க கொரோனா இனிமேல் சர்ச்சுக்கு போவானோ, நம்ம வீட்டிலையே உட்காந்துருவோம், ஆன்லைனில் வருது, நிறைய பாஸ்டர் பேசுகிறாங்க, படிச்சுக்கோ. ஹலோ, யார் உண்டாக்குன சர்ச்சு? நீங்கள் நினச்சிக்கிறீங்க இந்த பாஸ்டரா பிரசங்கம் பண்ணுகிறார் அவரா?
அவர் கிடையாதுங்க சர்ச்சு. தேவன் அவரை நியமிச்சிருக்கிறாரு. இந்த சர்ச்சுக்கு அஸ்திபாரம் கிறிஸ்து. அவர் பேசுவார், அவர் தான் நடத்துவார். அது உன் வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம். அது உங்கள் வாழ்க்கைக்கு எல்லா ஆதாரமும் சர்ச்சில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ சரியான சர்ச்சில் இருக்கிறியா முதல்ல அதை கவனிப்பார். உனக்கு சரியான போதகர் கவனிச்சுப்பார். அவர் கிறிஸ்துக்கிட்ட வழி நடத்துவாரா இல்லை அந்தி கிறிஸ்துக்கிட்ட வழி நடத்துகிறவரை செக் பண்ணு. தப்பானதான் மாத்திரு. அந்த மாதிரி பாஸ்டர் வேணா, அந்த மாதிரி சர்ச்சும் வேணா. அதுதான் சொன்னேன், ஒரு சிலர் அதிசயத்து மேலே அற்புதத்து மேலேயும் கட்டி வச்சுக்கிறாங்க சர்ச்சை. மாய வலையில் பாஸ்டர் மேலே கட்டி வச்சுருக்கிறாங்க சர்ச்சை. அந்த சர்ச்சில் இருக்காதீங்க. சர்ச் சத்தியத்தையும் நித்தியத்தையும் போதிக்கிற சர்ச்சா, பி தேர். அது உன்னுடைய ஆசீர்வாதம். உன்னை உருவாக்குற இடம் இது, உன்னை திருத்துற இடம் இது. நேற்று ஒரு விசுவாசனுடைய செல்ஃபோனில் பார்த்தேன், ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கல்ல. ரொம்ப விசுவாசி மாதிரி கொஞ்ச நாள் வாழ்ந்தார் அவர். நேற்று பார்த்தேன், விநாயகர் சதுர்த்திக்கு வந்து வாழ்த்து அனுப்பியிருக்கிறாரு, ஸ்டேட்டஸாக வச்சுருக்கிறார். பார்த்தேன், நேரில் போனேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும், அவர் இப்போ நம்ம சபையில் இல்லை. நீ போகிற இடத்துல உன்னை கேள்வி கேட்குறதுக்கு ஒரு மனுஷன் கூட கிடையாது. நீ இந்த சர்ச்சுக்கு வரமாட்ட, தப்புன்னு தெரிஞ்சிருக்குது, நீ செய்கிறது தப்பு, இதை மாற்றுன்னு போய் சொல்கிறதுக்கு போய் நேரில் போய் நின்று. ஏன் தெரியுமா? உங்களை திருத்துறவங்க, உங்களை மாற்றுறவங்க, உங்களை உருவாக்குறவங்க, அதான் சர்ச். உங்ககிட்ட இருக்கிற குறைய ஒருத்தவங்க சொல்லும்போது, நான் இனிமேல் சர்ச்சுக்கு வரமாட்டேன், நான் இப்படி போயிடுவேன், நான் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு போய் விலகி போனேன்னா, யூ ஆர் மிஸ்ஸிங் யுவர் பிளஸ்ஸிங். பரலோக ராஜ்யத்திலேருந்து வெளியே போகிற நீ. எனக்கு இந்த சர்ச் ஒத்து வராதுன்னு ஒரு மனுஷன் வெளியே போகிறான்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒன்று, அந்த பாஸ்டர் உண்மையான சத்தியத்தை கொடுக்கலன்னு அர்த்தம், இல்லை சபை சரியான சத்தியம் இல்லைன்னு அர்த்தம். ரைட், ஓகே. ஆனால் எல்லாம் இருக்கிற இடத்துல ஒருத்தன் வெளியே போகிறான்னா என்ன அர்த்தம்? He don't want to be part of kingdom of God. தேவன் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம். நான் உன்னை சபையில் இணைச்சிருக்கிறேன். அந்த சபை உன்னை ஒழுங்குபடுத்துகிற இடம், உன்னை உருவாக்குற இடம், உன்னை உடைச்சி தூக்கி சரி பண்ணி கொண்டு போய் நிறுத்துகிற இடம். பரலோகத்தினுடைய அந்த திறவுகோல் அங்கே இருக்குது. திறவுகோல் அப்படின்னு சொன்னால், நான் பரலோகத்தில் என்ட்ராகிறதுக்கான சகல ஆசீர்வாதத்தின் தேவன் எனக்கு இங்கே வச்சிருக்கிறார். ஐ எம் அ பிளஸ்ஸர் மேன். ஒரு நல்ல திருச்சபையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஐ எம் அ பிளஸ்ஸர். எனக்கு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை தெரிகிறது, சத்தியத்தை தெரிகிறது, நான் வளர்ந்திருக்கிறேன், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்திருக்கிறேன்னா ஐ எம் ஸோ பிளஸ்ஸட். எனக்கு இதை விட என்ன ஆசீர்வாதம் வேணும்? ஐபிசி குடும்பத்துக்குள்ளே நான் இருக்கிறது, ஐ எம் ஸோ பிளஸ்ஸட். எனக்கு ஒரு அற்புதமான போதகத்தை கொடுத்துருக்கிறார். என்னுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் சரியான சத்தியத்தின்படி விளக்கத்தை கொடுக்கிறார். நான் சபையை கட்டுவேன், பரலோகத்தினுடைய திறவுகோலை நாங்கள் கொடுப்பேன், நீங்கள் என்ட்ராவுங்க. இன்றைக்கி சபையில் விருப்பம்தான் வர்றது, ஏதோ ஆராதனைக்குன்னு வர்றது, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் பங்கு பெற்றுருக்கிறீங்கன்னா, ப்ளீஸ் ரீதிங்க் டுடே. நீங்கள் சர்ச்சுக்கு எதுக்கு வரீங்க? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ட்ராய் வாழ்வதற்கான வாழ்க்கையை உருவாக்குற இடம் அது. அது தேவன் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து உயிர் கொடுத்து சம்பாரிச்ச இடம் அது. உங்களுக்காக எனக்காக அவர் கொண்டு வந்திருக்கிற ஆசீர்வாதம். தயவுசெய்து 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர் போஷித்த இடத்துல நீங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் சம்பாதித்த சபையில் நீங்கள் இருக்கிறீங்க. 5 அப்பம் 2 மீனை நான் டேஸ்ட் பார்க்கல நினைக்கிறீங்களா? அவர் சபையில் இருக்கிற ஆசீர்வாதம் 5 அப்பம் 2 மீனை விட மிக பெருசு. நான் இயேசு குருடனை சுகமாக்கின இடத்துல நான் இருந்தால் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு நீங்கள் யோசித்திருப்பீங்களா? இப்போ சொல்கிறேன், அதிசயமே நடக்காத ஒரு இடமா உங்கள் சர்ச், ஆனால் சத்தியத்தை கொடுக்குற இடமா சர்ச். தட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் சர்ச். உங்களை போலியை ஏமாத்துகிற இடம் இல்லை. உலகத்தினுடைய காரியங்களை காட்டி காட்டி ஏமாத்துகிற இடம் இல்லை, உன்னதத்தை காட்டி உங்களை வளர்க்குற இடம். தட்ஸ் அ கிரேட் பிளஸ். அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கி நமக்கு வச்சுருக்கிறார். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? முதல் திருச்சபை சூப்பராக உருவாச்சு. இன்றைக்கி நம்ம திருச்சபை எப்படி இருக்கு? பரலோகத்தின் திறவுகளை கொண்டிருக்கிற சர்ச் அது. நீங்கள்லாம் பரலோகத்தின் திறவுகளை பெற்றுக்கிட்டீங்களா? சத்தியம் கையில் இருக்குதா? நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு தைரியமாக போவேங்க நான் இப்போது அப்படின்னு சொல்லுவீங்களா? நான் கம்ஃபர்ட், நான் ஆறுதல் அடைஞ்சிருக்கிறேன், இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் எனக்கு தைரியம் இருக்குது, நான் பரலோகத்துக்கு போவேன்.
ஒரு நிச்சயம் இருக்குதா? இப்போது சபைக்கு வந்த பிறகு தான் பரலோகத்துக்கு போகின்ற நிச்சயம் வந்திருக்குதுன்னா திறவுகோல் உங்கள் கையில் இருக்குதுன்னு அர்த்தம். யோசித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. வி ஆர் அ பிளஸட் பீப்புள். பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை கொண்டிருக்கிற தேவ ஜனனம். அப்படிப்பட்ட அடிப்படையான சத்தியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம்னா தேவனுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும். ஸோ டுடே வில் டேக் டைம், நேரம் எடுத்து கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்ல முடியாது. நம்முடைய தலைகளை தாழ்த்தலாம், கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற இந்த அற்புதமான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பாக்கியவான், பரலோக ராஜ்யம் இரண்டையும் நாங்கள் என்னை கவனித்து பார்த்து சத்தியத்தை ஆழமாய் புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க. கர்த்தாவே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த உன்னதமான ஆசீர்வாதத்துக்காய் நன்றி. ஆண்டவரே, எங்களுக்காக நாங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணுங்கிறதுக்காக சபை என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க. இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிவதையும், பிதாவானவர் யார் என்பதை அறிவதையும், என்னுடைய பாவத்தை அறிவதையும், அதில் அறிக்கையிட்டு நாங்கள் பரிசுத்தத்தில் வளருவதையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீர். இதை நாங்கள் புரிந்து மிக நேர்த்தியாய் வளர்வதற்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்முடைய கிருபை எங்களை நடத்தட்டும். உடைய மகிமைக்காக எங்களுக்கு ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தாவே, கேட்ட சத்தியம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலை உண்டாக்கி எங்களை உங்களுக்கு மகிமையை உருவாக்கட்டும். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய கிருபை நடத்தட்டும். மீட்பெரும் மர்ம ரட்சகருமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென்.